கனமும் மகிமைன்னா வெறும் மிருகத்தை ஆள்றது இல்லை, வெறும் பறவை ஆள்றது இல்லை, ஒரு மீன் ஆள்றது இல்லை. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை கூட, சிருஷ்டிப்பு அனைத்தையும், அண்ட சராசரங்கள் அனைத்தையும், தேவன் உண்டு பண்ணின அத்தனையும், தேவனை தவிர, அவருடைய சிங்காசனத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் ஆளும் அதிகாரம், உரிமை, பதவி அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அப்படி சொல்றார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். எபிரேயர் 2:6-9 வரை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இந்த 9ஆம் வசனத்தை என்று கவனிக்க போகிறோம். 6ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எங்கேயோ ஒருத்தன் சொல்லியிருக்கானா? யார் சொல்லியிருக்கா? எப்போ சொல்லியிருக்கா? எங்கே சொல்லியிருக்கா? சங்கீதம் 8:4-8 வசனங்களில் சங்கீதக்காரன் சொல்லுகிறத சொல்கிறார். அங்கே வாசித்தீங்கன்னா இப்படியே சொல்லியிருக்குது. மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உடைய கரத்தின் கிரியின் மேல் அவனை அதிகாரியை வைத்து சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான் அப்படிங்கிறாரு. அவன் தான் சொன்னான். யார்? சங்கீதக்காரர் தாவீது ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெறுகிறான். மனுஷன் யார் என்பது குறித்த வெளிப்பாடு.
இன்னும் கேட்டால் 4லேருந்து 8 வரைக்கும் வாசிக்கிறது போல 3லேருந்து வாசித்து பாருங்க, இல்லை 1லேருந்து வாசித்து பாருங்க. 3லேருந்து இப்படி ஆரம்பிக்குது. உம்முடைய விரல்களின் கிரியைகளையும் நீர் உண்டு பண்ண சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையும் நான் காணும்போது மனுஷன் எம்மாத்திரம். அப்படிதான் சொல்றான். இங்க மனுஷன் எம்மாத்திரம்லேருந்து ஆரம்பிக்கிறார் இங்க கோட்டேஷனை. ஆனால் அவன் சொல்லும்போது எப்படி சொல்றான்? உம்முடைய கை விரல்களின் கிரியாகிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாம் நான் காணும்போது மனுஷன் எம்மாத்திரம். என்ன சொல்றான்? வானத்தை அண்ணாந்து பார்த்தா மின்னுது அங்கே நட்சத்திரங்கள். ஆச்சரியமா இருக்குது. ஆணு வாயை பழக்கணும் போல இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, மகிமையா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கலாம்னு பார்த்தா நீர் அங்கிருந்து மனுஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறீர். நீர் நட்சத்திரங்களை மின்றதை பார்த்துக்கிட்டு இல்லை, அதை பார்த்து ஆச்சரியப்படல. மனுஷன் பேரில் உம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் மேன் that thou art mindful of him. mindful of him னா உம்முடைய மனதெல்லாம் அவனை குறித்த எண்ணங்களால் நிறைந்திருக்கிறதே. அவனுக்கு என்ன செய்ய வேணும், அவனை எப்படி ரட்சிக்க வேண்டும், அவனை எப்படி விடுவிக்க வேணும், அவனுடைய நிலையை எப்படி மாற்ற வேண்டும், அவன் கெட்டு போயிட்டானே அவனை எப்படி மீட்க வேணும், இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறீரே, அவனையே பார்த்துட்டு இருக்கிறீரே. நம்ம இங்கிருந்து ஆன வாயை பொழந்து நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் அங்கிருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய மனமெல்லாம் நம் மீது நோக்கமாயிருக்கிறது. சங்கீதக்காரன் ஆச்சரியப்படுறான். மனுஷனை பார்த்தா ஒன்றும் பிரமாதமா தெரியலையே, நட்சத்திரத்தை போல அவன் ஒன்றும் மின்னலையே, அவன் ஒன்றும் ஆண் வாயை பொழந்து பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லையா, 5 அடி 7 அங்கெல்லாம் இருக்கிறான். ஆள் பார்த்தா என்னமோ மாறி இருக்கிறான், சோர்ந்து போயிருக்கிறான், ஒரு மாதிரி இருக்கிறான், தோல்வியில் கிடக்கிறான், ஒரு மாதிரி இருக்கிறான். ஆனா உம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவனை குறித்து இருக்கிறதே. ஆச்சரியமா இருக்கு. அவன் என்ன அவ்வளவு முக்கியம்? ஏன் அவன் அவ்வளவு முக்கியம்? அவன் உணர்கிறான், வெளிப்பாடு உண்டாகுது. அவன் சொல்றான், அவனை நீர் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி. இதை விளக்கி சொன்ன, தேவதூதரிலும் அல்ல தேவனிலும். மனுஷனை கடவுள் தேவதூதரிலும் சிறியவனாக்கல, தேவனிலும் சிறியவனாக்கினார். இந்த வார்த்தையின் அர்த்தமே தான், தேவனிலும் சற்று சிறியவனாக்கி, தேவனுக்கு அடுத்தபடியாக முக்கியம் வாய்ந்தவனா மாற்றி அவனை ஆக்கி. அவன் செகண்ட் ஒன்லி டு காட். அவனுக்கு மேல தேவன் மட்டும்தான், அவனுக்கு கீழே மற்ற எல்லாம் அப்படி அவனை உண்டாக்கி அவனை எல்லாவற்றுக்கு மேல அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர். மனுஷன் எம்மாத்திரம் பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கிறான், ஆனா நீர் அவனை எப்படி உண்டாக்கி இருக்கிறீர்? எப்படி? சகலத்தின் மேல அதிகாரியாக வைத்து எல்லாத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனை அப்படி உண்டாக்கி இருக்கிறீரே என்று ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறான் பாருங்க. சொல்லிட்டு அப்படி சொல்றான். 8ஆம் வசனத்தை பாருங்க. அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான்னு 7ஆம் வசனம் முடியுது. அது வரைக்கும் சங்கீதம் 8ல் இருந்து அப்படியே மேற்கோள் காட்டுகிற கொட்டேஷன். 8ஆம் வசனத்தில் அந்த கொட்டேஷன் சங்கீதக்காரன் சொன்னதை வச்சு இவருடைய காமெண்டரி, இவர் அதை பற்றி சில காரியங்களை சொல்றாரு. ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குதுன்னா, அவன் என்ன சொல்லிட்டான்? எல்லாவற்றையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டான்? ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டான், எதெல்லாம் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுன்னு. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான். சிலர் என்ன நினச்சிட்டாங்க, இந்த லிஸ்ட்டை படிச்சுட்டு இவ்வளோதான் மனுஷனுக்கு கீழே இருக்குது, மீன், பறவை, மிருகம், இதைத்தான் மனுஷனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதே மாதிரி ஆதியாகமம் 1லையும் வருது, 26லையும் 28லையும் கூட, நமது சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இதே மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. என்னத்தை ஆண்டு கொள்ள கடவர்கள்? சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், பூமி மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆளக்கடவுள்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அதனால என்ன நினைக்கிறாங்க, இவ்வளோதான் ஆளுகன்னா இது மேலே தான் ஆளுக அப்படின்னு. 28ஆம் வசனத்திலே அதே மாதிரி ஒரு லிஸ்ட் வருது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ லிஸ்ட்டை படிச்சிடுறாங்க. இதே லிஸ்ட் தான் 8ஆம் அதிகாரத்திலையும் வருது. சங்கீதத்தில் படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, இதுதான், இது மேலே தான் மனுஷனுக்கு ஆளுகன்னு சொல்லி அதை லிமிட் பண்ணிடுறாங்க, மட்டுப்படுத்திடுறாங்க. மனுஷனுடைய ஆளுகை என்னுடைய எல்லை வந்து இவ்வளோதான், மிருகங்கள், பறவைகள், மச்சங்கள், மீன்கள், இவ்வளோதான், இதைத்தான் ஆண்டு கொள்ள வேணும் மனுஷன். அதனால தான் எபிரேயர்கள் நிருபத்தை எழுதினவர் விளக்கம் கொடுக்கிறார். ஆவியானவரால் ஏவப்பட்டு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் தர்றாரு? அப்பா அங்கே லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த லிஸ்ட்டை வச்சு இவ்வளோதான் நினைச்சிடாத, நான் உனக்கு சொல்றேன், மனுஷனுடைய பாதத்துக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார்னா எவ்வளோத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார், எதெல்லாம் அவனுடைய பாதத்துக்கு கீழே வருதுன்னு ஒரு காமெண்டரி இங்கே கொடுக்குறாரு சங்கீதம் 8 பற்றி. அதுதான் 8ஆம் வசனம்.
சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் படுத்தினார் என்கிற விஷயத்தில் இவர் சொல்றாரு, இப்போ அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி இருக்குதே, நான் சொல்றேன் அதனுடைய அர்த்தம் என்னன்னு அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தமாம்? அவனுக்கு கீழ்ப்படுத்தப்படாத பொருள் ஒன்றுமே இல்லை. கவனிச்சிங்களா எல்லாரும்? அப்ப நான் சொல்றேன், மனுஷனை எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரியா வைத்திருக்கிறார். வெறும் மிருகம், பறவை அதெல்லாம் இல்லை, சகல சிருஷ்டிப்பின் மீதும் அவனுக்கு கீழ்ப்படுத்தப்படாத பொருள் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறதுனால நான் சொல்றேன், தேவனையும் அவருடைய சிங்காசனத்தையும் தவிர மற்ற எல்லாம் மனுஷனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான விஷயம். இதை சொல்றதுக்காக தான் சொல்றாரு, அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர். என்ன கனம் மனுஷனுக்கு? மனுஷனுக்கு ஏன் கனமும் மகிமை என்று சொல்றோம்? மனுஷனுக்கு உண்டாயிருக்கிற கனமும் மகிமை என்ன? கனமும் மகிமைன்னா வெறும் மிருகத்தை ஆள்றது இல்லை, வெறும் பறவை ஆள்றது இல்லை, ஒரு மீன் ஆள்றது இல்லை. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை கூட, சிருஷ்டிப்பு அனைத்தையும், அண்ட சராசரங்கள் அனைத்தையும், தேவன் உண்டு பண்ணின அத்தனையும், தேவனை தவிர, அவருடைய சிங்காசனத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் ஆளும் அதிகாரம், உரிமை, பதவி அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அப்படி சொல்றார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். முடிசூட்டிருக்கிறார். முடிசூட்டுறதுன்னு என்ன? ராஜாவுக்கு சொல்ற வார்த்தை இல்லையா? ராஜாவை தானே முடிசூட்டுறாங்க. வேதம் சொல்லுது, உங்களையும் என்னையும் கடவுள் சிருஷ்டித்த போதே முடிசூட்டி தான் சிருஷ்டித்தாராம். ராஜாவாக பிறந்திருக்கிறோம். தொலைக்காட்சியின் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சொல்றேன், நீ ஒரு ராஜா. ராஜாவாக முடிசூட்டி கடவுள் உண்டு பண்ணி இருக்கிறார். மனுஷன் தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய மகிமையை உணர்வதில்லை. இன்றைக்கு தன்னை அப்படி காண்பதில்லை. அவனுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு இவன் யார், எப்படி உண்டாக்கி இருக்கார் கடவுள்ன்றது வெளிப்படுத்தல சொல்றதுக்கு ஆள் இல்லை. சபையினுடைய விசேஷமே அதுதான். சபை என்னத்தை போதிக்கிறது? இது ஒரு மதம், மார்க்கத்தை போதிக்கிற காரியம் இல்லை. தேவன் மனுஷனை குறித்து கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டை போதிக்கிற இடம் சபை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் முடிசூட்டப்பட்டவர்கள், அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நம்மை எல்லாத்தினுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் எனக்காக உதிக்கிறது, எனக்காக அங்கே ஒளி விட்டு வீசுகிறது, எனக்காக வெளிச்சம் தரும்படியாக, என்னுடைய பயிர்களெல்லாம் விளையும்படியாக, எனக்கு வாழ்வு உண்டாகும்படியாக, எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியாக அவையெல்லாம் கரெக்டா வேலை செய்து கொண்டிருக்கிறது. எனக்காக உங்களுக்காகவும் அவைகளெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே எல்லாம் நமக்காக உண்டாக்கப்பட்டவைகள். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். எல்லாம் சொல்லுங்க, தேவனே என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீர், ராஜாவை போல உண்டாக்கி இருக்கிறீர். மனுஷனுடைய நிலைமை. அப்புறம் பாருங்க, அப்படி இருந்தும், இப்பதான் அந்த சேட் ஸ்டோரி, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். அதாவது தேவன் அவனை அப்படி உண்டாக்கி இருந்தாலும் இன்னைக்கு அவனை பார்க்கும்போது அவன் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. That reality is not reflected. அந்த உண்மை அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்கப்படுகிறது இல்லை. அவனுடைய வாழ்க்கை அந்த உண்மையை பிரதிபலிக்கிறது இல்லை. அவனை பார்த்தா ஆள்ற மாதிரி தெரியல, அவனை பார்த்தா ராஜா மாதிரி தெரியல, அவனை பார்த்தா வெற்றி சிறக்கிறவன மாதிரி தெரியல. இன்னும் கேட்டா பயந்து ஓடுற மாதிரி இருக்கிறான், பயந்தாங்குழியா இருக்கிறான், தோல்வியில் இருக்கிறான், தலை குனிஞ்சு கிடக்கிறான், அவமானத்தில் வெட்கி தலை குனிந்தவனா இருக்கிறான். ஏன் தான் சொல்றாரு, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். பார்க்க முடியல. அதை கடவுள் அப்படி உண்டாக்கி இருக்காரு. வெளிப்பாடு அதை சொல்லுகிறது. சங்கீதக்காரன் அந்த வெளிப்பாட்டை பெற்றவன் சொல்றான், ஆனா உலகத்துல பார்த்தா அது அப்படி தெரியலையே அப்படிங்கிறான். இவர் சொல்றாரு, பார்த்தா அப்படி தெரியலையே. அப்புறம் சொல்றாரு பாருங்க, என்றாலும், நல்லா கவனிங்க, எல்லாம் கனெக்டட். என்றாலும், பார்த்தா அப்படி தெரியல, என்றாலும் தேவனுடைய கிருபையினால், 9ஆம் வசனம், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இதான் படிக்க போறோம் இன்னைக்கு. ஆமா, கர்த்தர் மனுஷன் அப்படிதான் உண்டு பண்ணார், முடிசூட்டி இருக்காரு. எல்லாத்து மேல அதிகாரியா வச்சார், எல்லாத்தையும் பாதபடி கீழே வச்சாரு. இப்படிதான் ஆதாம் உண்டாக்கப்பட்டான். நடுவில் கெட்டு போயிட்டான். பாவம் வந்து
அவனை கெடுத்து போட்டது. அதன் விளைவாக அவன் அதிகாரத்தை இழந்தான், ஒன்றுமில்லாதவனானான். அதனால தான் இன்றைக்கி அவனை பார்க்கும்போது, மனுஷனை பார்க்கும்போது, அவன் மூலமாக ஆதாமினிடத்திலிருந்து பிறந்து வந்த நம்ம பார்க்கும்போது அந்த உண்மையை பார்க்க முடியறதில்லை. இன்றைக்கி வேறு விதமாக மாறிட்டான், மனுஷன் மாறிட்டான் இல்லையா, அதை பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு இன்னொரு மனிதனை காண்கிறோம், இயேசு என்கிற ஒரு மனிதனை காண்கிறோம். இதான் சொல்ல ஆரம்பித்தேன் போன கடைசியாக பிரசங்கம் பண்ணப்ப, தொடர்றேன். இன்னொரு மனிதனை காண்கிறோம். இந்த 9ஆம் வசனம் இயேசு மனிதனாய் வந்தார் பாருங்க, அந்த இயேசுவை குறித்து சொல்லுகிற வசனம். மாம்ச ரூபம் எடுத்த இயேசு, மாம்சமாய் வந்த இயேசு, உங்களைப் போல என்னை போல ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து ஒரு ஊரில் பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் உள்ள இயேசு இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இந்த ஊரில் அதிகாரம், அப்படிப்பட்ட ஆள் தான் உலகத்தில் அதிகாரம். இந்த உலகத்தில் ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை, இந்த உலகத்தில் யாருக்கு அதிகாரம்? மனுஷனுக்கு அதிகாரம் இல்லையா? அப்போ கவனிங்க, மாம்ச சரீரம் அதனால தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த மாம்ச சரீரத்தில் வந்த இயேசுவை தான் இது குறிப்பிடுகிறது. அதனால தான் இப்படி சொல்லுகிறது. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. பாருங்க, மறுபடியும் அந்த தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தன்னு வருது. மனுஷனை குறித்து அப்படி சொல்லி இருக்குது இல்லையா? நான் சொன்னேன், தேவதூதர்களும் அல்ல, தேவனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த மனுஷன். தேவனிலும் சற்று சிறியவனாக இருக்கான ஒழிய தேவதூதர்களும் சற்று சிறியவனா இல்லை, தேவனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறான். இயேசு தேவனோடு சமமாய் இருந்தவர். வேதவசனம் சொல்லுது தேவனுக்கு சமமாய் இருந்தவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சமமாய் இருப்பது, தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடும் பொருளாய் எண்ணாமல், அதை கிராப் பண்ணாமல், அதை வைத்துக் கொள்ளாமல், அதை பற்றி கொள்ளாமல் அப்படின்னு சொல்லியிருக்கார். மாம்ச ரூபம் எடுத்ததை பற்றி சொல்லுது. அவர் அதை வச்சுக்கிறதுனா வச்சிருந்திருக்கலாம். அப்படி என்னது? அவர் மாம்ச ரூபத்தை எடுத்தார், நம்முடைய மாம்ச சரீரத்தை ஏற்றுக்கொண்டாராம். தேவனுக்கு சமமாக இருந்தவர் இப்பொழுது மனுஷனை போல ஆகிவிட்டார். அதான் சொல்லுது, தேவதூதரை காட்டு சரி சிறியவனானார்னு. ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், இந்த சென்டென்ஸ் தான் கவனிக்கணும், மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். இயேசு, இந்த மனுஷனாய் வந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார். இதனுடைய அர்த்தத்தை தான் நல்லா இன்றைக்கு விளங்கி கொள்ள வேண்டும். ஏன் இது விளங்கி கொள்ள வேணும்? இது எதுவும் அவருடைய கதை இல்லை, இது ஏதோ புராணம் மாதிரி கேட்கக்கூடாது. ஏதோ யார் கதையே சொல்கிறாரு, எப்போ யாரோ ஏசுவான். அவர் மரணத்தை உத்தரித்து கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார் கிடையாது. இது நம்ம கதை நம்மளில் முடியுது. அதனால தான் அது ரொம்ப முக்கியம். அவருடைய கதை, அவர் ஏன் மரணத்தின் நிமித்தம், மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டது நமக்கு ஏன் முக்கியம்னு சொன்னால், அது எல்லாம் நமக்காக நடந்தது. முதல் ஆதாம்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவனை அதிகாரியாக வச்சார், எல்லாத்தையும் பாதத்தை கீழ்ப்படுத்தினார், அவனை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள சொன்னார். அவன் தான் எல்லாத்தையும் சொதப்பிட்டான், பாவம் செஞ்சு எல்லாத்தையும் சொதப்பிட்டு இப்போ பிசாசு உலகத்தின் அதிபதியானா. எப்படி ஆனா? மனுஷன்ட்டு அந்த பதவியை அவன் பிடிங்கிட்டான். மனுஷன் அவங்ககிட்ட கொடுத்து போட்டான் அந்த பதவியை, அந்த அதிகாரத்தை, எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இவன் உலகத்தின் அதிபதியாக இன்றைக்கு பிசாசு இருக்கிறான். இப்போ அதிலிருந்து நம்ம மீட்டு திரும்ப கொண்டு வரதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். இப்போ இயேசு 2ஆம் ஆதாம், கடைசி ஆதாம். அதனால தான் இது ரொம்ப முக்கியம். நாம் எல்லாம் ஆதாமிலிருந்து பிறந்து வந்த மனு வர்க்கம், ஆனால் விழுந்து போனவர்கள். ஏன்னா ஆதாம் விழுந்து போனதுனால நாமெல்லாம் விழுந்து போயிட்டோம். ஆதாமுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஆதாம் விழுந்து போனது, நாமெல்லாம் விழுந்து போனதுக்கு சமம். நாம் அந்த அதிகாரத்தை இழந்து விட்டோம். இன்றைக்கு இழந்தவர்களாக நிற்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு வர்றார். இயேசு அவர் சிலுவையில் மரிக்கிறார். சிலுவையில் மரிப்பதற்காகவே அவருக்கு மாம்ச ரூபம் கொடுக்கப்படுகிறது. மாம்சமும் எலும்பும் ரத்தமும் இருந்தால் தான் மரிக்க முடியும். அப்படிப்பட்ட சரீரத்தில் உள்ள ஆள் தான் மரிக்க, மரணத்தை அனுபவிக்க முடியும். அதுக்காகவே இப்படி வந்தார்னு வேதவாசனம் சொல்லுது. எபிரேயர் 2:14 கூட அப்படி தான் சொல்லுது. மரணத்தை அனுபவிக்கிறதுக்காகவே தம்முடைய பிள்ளைகள் மாம்ச ரூபத்தில் இருக்கிறதுனால அவரும் மாம்ச ரூபம் உள்ளவர் ஆனார்னு சொல்லிடுது. சரி, இப்படி வந்தார்.
வந்து சிலுவையில் மரித்தார். மரித்தது நிமித்தம், மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். இது என்ன ஆச்சுன்னு கவனிக்கணும். ஏன்னா அவருடைய முடிசூட்டுதல், அந்த ஈவெண்ட் இருக்குது பாருங்கள், அவருடைய முடிசூட்டுதல்ங்கிற அந்த சம்பவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்குது. அன்னையிலேருந்து தான் அவருடைய முடிசூட்டுதல் நம்முடைய முடிசூட்டுதல். இதை கவனிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். என்ன நடந்ததுன்றது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். திருப்போம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. அதாவது இந்த மார்க்கம், இந்த கிறிஸ்தவம் என்கிறது மகா மேன்மை உள்ளது. இதை யாரும் இதை புரிந்து கொள்ள வேணும்னு சொல்லி இப்படி சொல்கிறாரு. என்னவா இது சொல்கிறார் பாருங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அதான் இன்கார்னேஷன், மனோ அவதாரம். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே பிறப்பிலிருந்து கடைசி வரையும் சொல்லி முடிச்சிட்டார் பாருங்க. டக்கு 4 சென்டென்ஸில். அதை தான் சொல்கிறேன், சம்மரி ஸ்டேட்மெண்ட். மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இது எல்லாமே நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மாம்சத்திலே வெளிப்பட்டார்னா யாருக்கும் அதை விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை. மாம்ச பிறப்பு, அதாவது இன்கார்னேஷன், மனோ அவதாரம்னு கிளீனாக விளங்கிடுது. அதுபோல மற்றதும் கிளீனாக விளங்கிடுது. ஒன்றே ஒன்று தான் சரியாக விளங்காது இதில். அது எது தெரியுமா? 2வது ஐட்டம். அது என்ன? ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். யாரை வேணா கேட்டு பாருங்க, அதுதான் விளங்காத ஒரு ஐட்டம். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்னா அது என்னங்க? அது இந்த சம்மரி ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாம் விளங்குது எனக்கு. மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா கண்டிப்பாக விளங்குது. தேவதூதர்களால் காணப்பட்டார்னா அது ஒரு விளக்கம் தேவையில்லை, தெரியும். புறஜாதியில் பிரசங்கிக்கப்பட்டார், என்ன விளக்கம் தேவை? ஒரு விளக்கம் தேவையில்லை. உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், எந்த விளக்கமும் தேவையில்லை, நல்லா விளங்குது. மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார், அதுவும் விளங்குது. ஒன்று தான் விளங்கல, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். அதுதான் ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதை விளங்கிட்டா மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார்னு சொல்லியிருப்பாருங்க, அதை விளங்கிடும். அதுதான் அந்த ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார்ன்றதுக்கு, அவர் விளங்கப்பட்டார்ன்றதுக்கு அர்த்தம். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாது இருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் எல்லாம். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே,